1967 வருஷம் சென்னை பட்டினம்பாக்கத்தையும் திருவான்மையூரையும் இணைக்கிறதுக்காக அடையாறு ஆத்துக்கு இடையில ஒரு கம்பீரமான பாலம் கட்டப்படுது. பாலம் கட்டப்பட்ட 10 வருஷத்துல சரியா 1977 வருஷம் சென்னையில வந்த கொடூரமான பெருவெள்ளத்துல ஆற்றோட வேகத்தை தாங்க முடியாம பாலத்தோட ஒரு பகுதி இடிஞ்சி ஆத்துக்குள்ளே விழுகுது. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புரோக்கன் பிரிட்ஜ். பாலத்தோட வரலாறு இந்த இடத்துல முடியுது. ஆனா இந்த பாலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிஸ்ட்ரி இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. பாலம் உடைஞ்ச 1977 இன்னைக்கு வரைக்கும் நடுராத்திரிகள்ல இந்த பாலத்துல நடக்கக்கூடிய மிஸ்ட்ரி ரொம்பவே வினோதமானது. நடுராத்திரிகள்ல இந்த ஒரு உடைஞ்ச பாலத்தோட முனையில போய் நிக்கும் போது எந்த விதமான சத்தமும் கேட்காது. ஒரு விசித்திரமான 0 frequency சைலன்ஸ் உருவாகும். இந்த ஒரு அமைதி மனுஷனுக்கு மரண பயத்தை உருவாக்கும். சயின்டிபிக்கா பார்த்தா முகத்துவார பகுதியில காத்தோட திசையும் கடலோட அலைவரிசையும் மாறுபடுதுன்னு சொல்லலாம். இரவு நேரத்துல இந்த ஒரு பாலத்துக்கு போகக்கூடிய பைக்குகளோட டிஜிட்டல் மீட்டரும் மொபைல் நெட்வொர்க்கும் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆகிறத நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் இந்த ஒரு புரோக்கன் பிரிட்ஜோட டெட் எண்டில் பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உருவத்தை நிறைய பேர் நேர்ல பார்த்திருக்காங்க. அந்த ஒரு பாலத்திலிருந்து விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போன ஒரு பொண்ணோட ஆவிதான் அங்க நடக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. பேரநார்மல் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாலம் உடைஞ்ச விபத்துக்கு அப்புறம் அந்த பாலத்தோட டெட் எண்டில் ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் எனர்ஜி ஜோன் உருவாகி இருக்கதா சொல்றாங்க. அங்க சுத்தக்கூடிய வித்தியாசமான அலைவரிசை மனுஷ மூளையில ஒரு வித மரண பயத்தை ஏற்படுத்துறதா சொல்றாங்க. பேயா பார்த்தாலும் சரி, சயின்ஸா பார்த்தாலும் சரி, இரவு நேரத்துல இந்த ஒரு பாலத்துக்கு போறது ரொம்பவே டேஞ்சர். உங்கள எத்தனை பேர் இந்த ஒரு பாலத்துக்கு போயிருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கங்க.